வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லட்டு வந்து ஃபுல்லாமே வந்து நட்ஸில் பண்ணதாங்க. ஸோ இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண்கள் ஆகட்டும், தலைமுடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும், ஈவன் நம்மளுடைய ஸ்கின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போகக்கூடிய தன்மை இதுக்கு நிறையவே இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, குழந்தைகளுக்கு இந்த லட்டுவை நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுடைய மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆற்றலையும் வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லட்டுக்கு இருக்குங்க. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவன் பெரியவங்களுக்கும் வந்து இந்த மறதி தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே போக்கக்கூடிய தன்மை இது வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த லட்டுவை நீங்கள் வீட்டில் பண்ணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் அப்படின்னு முடி உதிர்தல் பிரச்சனையோ இல்லாட்டி நிறைய அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சோ அப்படின்னா கூட அதெல்லாமே கருமையாக்கி இருக்க தன்மையும் நிறைய இருக்கு. அது மட்டுமா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த லட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாதாம்ங்க. ஸோ பாதாம் வந்து நான் ஒரு 300 கிராம் பக்கத்தில் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ அதை வந்து நாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெறும் இதுலேயே வந்து போட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஸ்தா வந்து ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 50 கிராம்ஸ் பக்கத்தில் தான் இருக்குங்க. ஸோ அந்த 50 கிராம்ஸை வந்து நீங்கள் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வால்நட்டையும் போடணுங்க. ஸோ இந்த வால்நட்டு போட்டுட்டு முந்திரி பருப்பு ஒரு 10 to 15 பருப்பு போட்டிருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட வந்து நான் ஏலக்காயும் போட்டு நல்லா அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி அந்த சூடாக இருக்கும்போது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நாம் இதை ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 3 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்க்கரை அப்படின்றது நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்லம் போடுறவங்க வெல்லம் போட்டுக்கலாம். ஒயிட் சுகரை மட்டும் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச்சான இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து அது நட்ஸ் வகைகளில் வந்து ஒயிட் சுகரை நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்து கெடுத்துக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லாட்டி பனக்கல்கண்டோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை திருப்பியும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டிங்கன்னா அதுவே நல்லா கலக்கி அது கொடுத்துருங்க. ஸோ இது கூட லைட்டாக நெய் வேணும் அப்படின்னா நெய் போட்டு அதை உருண்டை பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த பருப்பை எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறதுனால குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அப்படியே அந்த பருப்பை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த எல்லா வகை பருப்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லா சத்துக்கள் தேவையானது விட்டமின் ஏ ஆகட்டும், விட்டமின் B6 ஆகட்டும், விட்டமின் இ ஆகட்டும், இந்த 4 பருப்புலையும் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அயன், பொட்டாசியம், கால்சியம், ஃபோலேட்டு, அப்புறம் ஜிங்க், மெக்னீஷியம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்மளுடைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு நிறையவே இருக்கு. நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும், நம்ம தலைமுடி வந்து ஏதாவது உதிர பிரச்சனையாக இருந்தாலும், வழுக்கையாக இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த உருண்டையை வந்து நீங்கள் 1 மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு பாருங்க, உங்களுக்கே அது வந்து கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ஸோ பொதுவாக இப்போ வந்து பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் இந்த முடி உதிர்வு பிரச்சனையை வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. அவங்க எல்லாமே வந்து இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதான ரிசல்ட் வந்து 100% சூறாக நான் சொல்கிறேங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே நல்ல பயனை கொடுக்கக்கூடியதுங்க. அது மட்டுமா நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து ரொம்ப டானிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த எல்லா பருப்புமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய ஞாபக திறனை வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூளையை வந்து ரொம்பவுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக இல்லாமல் இந்த வால்நட் ஆகட்டும், இந்த பாதாம்ல ஆகட்டும், இந்த ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் இருக்கிறதுனாலேயே இது வந்து ரொம்பவுமே பிரெயினை வந்து ரொம்பவுமே நல்லபடியாக பார்த்துக்குதுங்க. ஈவன் பிஸ்தாலையும் இது இருக்கு. விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம ஐ வந்து பிரச்சனையாக இருக்கு இல்லையா, நிறைய பேர் இப்போ வந்து லேப்டாப் வந்து அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால நிறைய நேரம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ கண்ணுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரியும் பார்த்துக்கலாங்க. ஏன் மஞ்சள் நம்ம போடுறோம் அப்படின்னா,
இதில் இருக்கிற கால்சியம் ஆகட்டும் மற்ற எல்லா சத்துக்கள் ஆகட்டும் நம்ம உடம்பானது உறிஞ்சிறதுக்கு இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய எலும்பு தேய்மானம் ஆகட்டும் இல்லாட்டி நம்மளுடைய நரம்புகள் ஆகட்டும் ஈவன் நம்மளுடைய கற்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இந்த லட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இதை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க. அந்த லட்டுவே வந்து நீங்கள் பாலில் போட்டு கலக்கி அதை அப்படியே நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த வால்நட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாதிரி துவர்ப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி கசப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அது ஒரு டேஸ்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலில் அது காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு அந்த மாதிரி கலக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஈவன் யாரெல்லாம் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து முடி உதிர்வு பிரச்சனையாக இருக்கிறவங்க, அதிக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இது எல்லாமே வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. ஸோ இந்த வால்நட் ஆகட்டும் பாதாம் ஆகட்டும் இதோட பெனிஃபிட்டை வந்து நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேங்க. அதோட ஃபுல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த லட்டுவை நீங்கள் மேக் பண்ணுறதை விடவே மாட்டீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல் முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Tamil Selvi.